வணக்கம். மைஃபேம் என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனலில் உள்ள நமது அருமையான நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த வார ராசி பலன்களை சொல்வதற்கு வந்திருக்கிறேன். கடந்த காலங்கள் எப்படி இருந்தது என்பதை பற்றி பலர் கமெண்ட் கொடுத்திருக்கிறீர்கள். அவ்வப்பொழுது ஒரு சிலருக்கு நாங்கள் விளக்கமும் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். தொலைபேசி வாயிலாக கூட பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆரோக்கியமான கேள்விகளுக்கு ஆரோக்கியமான பதில்கள் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு வாருங்கள், இந்த வார ராசி பலன்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று நாம் பார்ப்போம் அல்லது பேசுவோம் என்றுதான் சொல்ல வேண்டும். மேசராசி நேயர்களே, இந்த வாரம் விரயஸ்தானத்தில் 4 கிரகங்கள் அமைந்திருக்கிறது. குழந்தைகளுக்கு உள்ள கிரகம், குடும்ப அமைதிக்கு உள்ள கிரகம், அதே நேரத்தில் மனைவியை பற்றி பேசக்கூடிய கிரகம் அல்லது கணவரை பற்றி பேசக்கூடிய கிரகம். இவைகள் எல்லாம் 12ஆம் இடத்திலே இருப்பது குடும்பத்திலே செலவுகளை அதிகமாக காட்டுகிறது. ஆனால் வரவுகள் குறைவாக காணப்படுகிறது. இந்த வரவுகளை நீங்கள் சரியான முறையில் வரவைப்பதற்கு உங்களுடைய தொழிலில் இருந்த போட்டிகள் குறைந்து விட்டனவா, அல்லது அந்த தொழில்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது இடையூறுகளை கொடுத்தவர்கள் அமைதியாக இருக்கிறார்களா, இல்லாவிட்டால் நீங்கள் யாருக்காவது கொடுக்க வேண்டிய கடனை சரியான நேரத்தில் கொடுக்காமல் திணறிக் கொண்டு இருக்கிறீர்களா? இப்படி பல வகைகளிலும் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாரத்திலே நான் சொன்ன வகைகளில் எல்லாம் குழப்பங்கள் தான் இருக்கின்றன. ஆனால் வருத்தப்படாதீர்கள். நிம்மதியாக இருப்பதற்கு இறை வழிபாடு செய்யுங்கள். நேர்மையான வழியில் உங்களது பாதை இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். ரிஷபராசி நேயர்களே, சென்ற வாரத்தை போல் இந்த வாரமும் ஒரு அற்புதமான வாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. ஆனால் ஜாதகத்தில் ஒருவேளை குரு திசை நடந்தாலோ அல்லது விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானின் தசை நடந்தாலும் சில நேரங்களில் மனக்குறைகள் ஏற்படலாம், இரத்த அழுத்த சம்பந்தமான நோய்கள் உண்டாகலாம், அலைச்சல் அதிகமாக இருக்கலாம். வெளியூர்களில் வேலை செய்பவர்கள் சரியான நேரத்தில் விடுமுறைகள் கிடைக்காமல் குடும்பத்து உறுப்பினர்களை பார்ப்பதற்கு கூட நேரம் இல்லாமல் இருக்கக்கூடிய தடுமாற்றங்கள் அதிகமாக காணப்படுகிறது. ஆனால் உங்களது வேலைகளை நீங்கள் சரியாக செய்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு வார இறுதியில் ஒரு நல்ல வாய்ப்பு உருவாகும் என்ற நிலை காணப்படுகிறது. குறிப்பாக ஒரு சிலர் இருதய சம்பந்தமான நோய்கள் உள்ளவர்கள் அமைதியாக சிந்திக்க வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். மிதுன ராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி கூட தொழில் ஸ்தானத்திலே இணைந்திருக்கிறார். நல்ல வருமானம் வருகிறது. அதே நேரத்தில் விரையாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடத்திலே சுப செலவுகளை உருவாக்குவார். பொதுவாக ஒரு ராசிக்கு நன்மையை செய்யக்கூடாத, அதாவது செய்ய முடியாத கிரகம் எதுவாக அமைகிறதோ அந்த கிரகம் விரயஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது அது கொடுக்கக்கூடிய கெடுபலன்கள் குறையும் என்பது ஜோதிட சாஸ்திரம். ஆனால் அதே நேரத்தில் அவர் எதற்கு காரகனாக இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். அவர் சுப செலவுக்கும் காரகனாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் உங்களுக்கு குரு பகவான். எனவே எதிர்பாராத செலவுகளாக இருந்தாலும் திருமணம், பிறந்த நாள் நிகழ்ச்சிகள், வெளியூர் பயணங்கள், இப்படியெல்லாம் உங்களுக்கு நல்ல செலவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை இந்த வாரம் கொடுக்க இருக்கிறார். அதை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் உங்கள் குடும்பத்தாருடன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களது எண்ணம். கடகராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதி 2 நாட்கள் பாக்கியஸ்தானத்தில் உழவுகிறார். பாக்கியஸ்தானத்தில் ஈடுபடுவதோடு மட்டுமல்லாமல் 3ஆம் இடத்து அதிபதி, 12ஆம் இடத்து அதிபதி, அதே நேரத்தில் 11ஆம் இடத்து அதிபதி, இவர்களுடன் எல்லாம் இணைந்து இருக்கிறார். கூடவே ராகு பகவானும் இருக்கிறார். அதே நேரத்தில் ராகு பகவான் உங்களது ராசியில் இருந்துதான் அத்தனை வேதங்களையும் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்டார் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன, புராண வரலாறுகளும் சொல்லுகின்றன. எனவே எதற்கும் பயப்படாமல் நீங்கள் செல்லுகின்ற பாதை சரியான பாதையாக வகுத்து கொண்டு அந்த பாதைகள் காட்டக்கூடிய வழிகளிலெல்லாம் சென்று விடாமல் எந்த பாதையில் சென்றால் சரியான ஒரு முடிவு கிடைக்கும் என்பதை நன்றாக புரிந்து கொண்டு குடும்பத்திற்காக நீங்கள் உழைப்பதை மூலதனமாக கொண்டு செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாரம்தான். ஆனால் ஒரு சிலருக்கு சற்று கடன் சுமைகள் அதிகமான தாக்கத்தை கொடுக்கலாம். வங்கிகள் மூலமாக கடன்கள் இருந்தால் அதை
நீங்கள் நன்றாக பேசி தீர்த்து கொண்டு மெதுவாக கொடுக்க வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். சிம்ம ராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானும் 7ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் 7ஆம் இடத்திலே அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து இருக்கிறார்கள். குடும்பத்திற்கு எந்த நல்லதை செய்தாலும் மனைவிக்கு பிடிக்காமல் போய்விடலாம். மனைவி குடும்பத்திற்கு தேவையான ஒரு காரியத்தை செய்தாலும் இது கணவருக்கு பிடிக்காமல் போய்விடலாம். எனவே இருவருக்கும் ஏட்டிக்கு போட்டி என்று சொல்லக்கூடிய வகையிலே வாக்குவாதங்கள் வரலாம். ஆனால் இதை உங்களது குழந்தைகள் பார்த்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ஏன் இப்படி இருக்கிறார்கள் இவர்கள் இருவரும் என்று அவர்களுடைய மனது சற்று புண்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே குடும்ப விஷயங்களை நீங்கள் பேசுகின்ற பொழுது, கணவன் மனைவியாக முடிவுகளை செய்கின்ற பொழுது உங்களது குழந்தைகள் அருகில் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்து கொண்டு எந்த விஷயமாக இருந்தாலும் அமைதியாக உட்கார்ந்து பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் என்ற உண்மையை இந்த வாரத்தில் நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றிகள் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. கன்னிராசி நேயர்களே, நல்ல வாரமாகத்தான் அமைந்திருக்கிறது. அதே நேரத்தில் நோய்கள் சற்று அதிகமாக தலை தூக்கக்கூடிய வாய்ப்புகளும் காணப்படுகிறது. அதற்கும் நீங்கள் சரியான விடையை கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு சிலருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் நடந்து கடைசி நேரத்தில் அவைகள் சற்று தடுமாற்றம் ஏற்பட்டு தாமதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். எதற்கும் நீங்கள் அஞ்ச வேண்டாம். எது நடக்க வேண்டுமோ, எந்த நேரத்தில் நடக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் நமது ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய புத பகவானும் அதிதேவதையாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவும் நிச்சயமாக நடத்தி கொடுப்பார்கள் என்ற உண்மையை நீங்கள் தெரிந்து கொண்டு நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் மகாவிஷ்ணு, மகாலட்சுமி, அலமேலு மங்கை தாயார் என்று சொல்லக்கூடிய இந்த தெய்வங்கள் எல்லாம் ஒரு சேர அமைந்திருக்கின்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்து கொள்ளுங்கள். அந்த வழிபாட்டின் மூலமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும் என்பதை புரிந்து கொள்ளலாம். துலாம் ராசி நேயர்களே, சென்ற வாரத்தை போல் இந்த வாரமும் கிரக நிலவரங்கள் இருக்கின்றன. ஆனால் தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் இப்பொழுது உங்களுடைய ராசியிலிருந்து 6ஆம் இடத்திலே சென்று அமர்ந்திருக்கிறார். ஆனால் 6ஆம் இடம் என்பது தொழிலில் ஏட்டிக்கு போட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய இடமும் ஆகும். அவர் அங்கு சென்று அமர்ந்திருப்பது ஒரு 2 நாட்கள் அல்லது 2.25 நாட்கள் சிறிய குழப்பத்தை உருவாக்கலாம். ஆனால் பெரிய குழப்பம் எதுவும் ஏற்பட்டு விடாது. கடல் கடந்து வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு சரியான நேரத்தில் அங்கிருந்து வரக்கூடிய பொருட்கள் வந்து சேராமல், இங்கே நீங்கள் யாருக்கு உத்தரவாதம் கொடுத்தீர்களோ இந்த நேரத்தில் அதை உங்களுக்கு அனுப்பிவிடுவோம் என்று சொல்லி அதிலே சிறிய தாமதங்கள் ஏற்படலாம். அந்த தாமதத்தின் மூலமாக சற்று கெட்ட பெயரும் உருவாகலாம். ஆனால் எதற்கும் பயப்படாமல் சரியான பாதையில் செல்லுங்கள். நிச்சயமாக உங்கள் தொழிலில் எந்த பாதிப்புகளும் வராது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, இந்த வாரம் ராசிக்கு அதிபதி சென்ற வாரத்தை போல் 8வது இடத்தில் தான் இருக்கிறார். ஆனால் 10ஆம் இடத்து அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி, அதே நேரத்தில் தாயாருக்கு உரிய கிரகமும் அவர்தான். சிறிய சிறிய நோய்களை கொடுக்கக்கூடிய கிரகமும் இந்த சந்திர பகவான் தான். இவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே சென்று அமர்ந்திருக்கிறார். சிறிய நோய்கள் எல்லாம் சிறிய வைத்திய செலவுடன் சரியாக போய்விடும். அதே நேரத்தில் பெரிய தொழில் செய்யக்கூடியவர்கள் சற்று பண வருவாயில் தடுமாற்றங்களை சந்திக்கலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த குழப்பம் இருக்கிறது. ஆனால் அந்த குழப்பத்தை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு ஒரு சிறிய வழிபாட்டு முறை சொல்கிறேன். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு செல்லுங்கள். முருகப்பெருமானை மனதார மன உருகி வழிபாடுகள் செய்யுங்கள். அவரால் தான் உங்களுடைய பிரச்சனைகள் நிச்சயமாக சரியாகும். அதை சரியான நேரத்தில் செய்ய வேண்டும் என்ற காரணத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். எனவே உங்களுடைய மனக்குறைகள் எல்லாம் தீர வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று வாருங்கள், அற்புதமாக இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, 8ஆம் இடத்து அதிபதி சந்திர பகவான் இப்பொழுது உங்களுடைய சுகஸ்தானத்திலே உலவுகிறார். 2 நாட்கள் இருப்பார். இது பெரிய பாதிப்பை உங்களுக்கு தராது என்றுதான் சொல்ல வேண்டும். ஜாதகமும் பலமாக இருக்க வேண்டும். இந்த நேரம் ராசி பலன்களும் நன்றாகத்தான் அமைந்திருக்கிறது. ஆனால் ராசிக்கு அதிபதி 6ஆம் இடத்திலே மறைந்திருக்கிறார். 6ஆம் இடத்தில் மறைந்திருப்பது நன்மையே என்று சொன்னாலும்
சென்ற வாரத்தை போல தொழில் ஸ்தானம், விரயஸ்தானம், தனஸ்தானம் இவைகளை எல்லாம் பார்த்திருக்கிறார். எனவே குரு பகவானால் கிடைக்கக்கூடிய நன்மைகளும் நிச்சயமாக கிடைக்கும். அதே நேரத்தில் சுக்கிர பகவான் 4ஆம் இடத்திலே உச்சம் பெற்று காணப்படுகிறார். அவர் உங்களது ராசிக்கு நல்லவர் அல்ல. உஷ்ண சம்பந்தமான நோய்கள் மறைந்தாலும் குளிர்ச்சி சம்பந்தமான நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். வெளியிலே சென்று வருகின்ற பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். யாராவது காய்ச்சலாக உள்ளவர்கள் அல்லது நோயாளிகளுக்கு அருகிலே செல்லாமல் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். இந்த வாரம் சாதாரண வாரமாக சென்றுவிடும். மகர ராசி நேயர்களே, உங்களை யாராலும் அசைக்க முடியாது என்ற நம்பிக்கை உங்களுக்கு நிறைய இருக்கிறது. அதே நேரத்தில் உழைப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களும் நீங்கள் தான். எந்த ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் செய்வதற்கு முன்னர் நன்றாக யோசித்து நீங்கள் செய்யக்கூடியவர்கள். அப்படி செய்யக்கூடியவர்களுக்கு கூட சிறிய சறுக்கல் சில நேரங்களில் ஏற்படலாம். உங்களது நண்பர்களே உங்களுக்கு எதிரிகளாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நண்பராக இருந்தவர் நண்பராக இருந்தவர் இப்பொழுது மறைமுகமாக நண்பராக இருந்து கொண்டு சில நேரங்களில் இடையூறுகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார். அந்த நண்பரை அடையாளம் கண்டு அவரிடம் பகையை வளர்த்து கொள்ளாமல் அவரை சமாதானப்படுத்தி உங்களுடைய பாதையை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வாரத்திலே குறைகள் எதுவும் வராது. காரணம் 2ஆம் இடத்திலே ராசிக்கு அதிபதி அமர்ந்திருக்கிறார். அற்புதமான அமைப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கும்பராசி நேயர்களே, சென்ற வாரத்தை போல் ராசிக்கு அதிபதியும் 7ஆம் இடத்து அதிபதியும் ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள். சிம்ம ராசிக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் நடந்ததோ அதே பலன்கள் தான் பெரும்பாலும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கும்பராசிக்கும் அமைந்திருக்கிறது. இருந்தாலும் இந்த மாதம் என்பது ஒரு அற்புதமான மாதமாகும். அதிலும் ராசிக்கு அதிபதியும் சூரிய பகவானும் நவகிரகங்களின் நாயகர் என்று சொல்லக்கூடியவரும் இணைந்து இருப்பது சிறிய சிறிய சலசலப்புகள் இருந்தாலும் பெரிய குறைகள் எதுவும் வராது. 2ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய கிரகங்களில் புதனும் நல்லவர் தான், சுக்கிரனும் நல்லவர் தான். அதே நேரத்தில் சந்திரன் ஒருவர் தான் 6ஆம் இடத்து அதிபதியாக இருக்கின்ற காரணத்தால் வார ஆரம்பத்தில் 2 நாட்கள் நீங்கள் கவனமாக இருந்தீர்கள் சொன்னால் அடுத்து இந்த வாரம் வரக்கூடிய நாட்கள் எல்லாம் உங்களுக்கு அற்புதமான நாட்களாக இருக்கும். பதவி உயர்வு ஒரு சிலருக்கு அமையக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. உத்தியோகம் கிடைக்காதவர்களுக்கு கூட இந்த வாரத்திலே ஒரு நல்ல செய்தி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மீனராசி நேயர்களே, பூர்வ புண்ணியாதிபதி 2 நாட்கள் ராசியிலே. ஏனைய கிரகங்கள் எல்லாம் சென்ற வாரத்தை போல் இந்த வாரமும் அமைந்து இருக்கிறார்கள். 2ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தால் இதுவரை ஏதாவது நிலம் அல்லது வீடு வாங்காமல் இருந்தவர்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்புகள் வருவதற்கு நேரம் காத்திருக்கிறது. புதிய வாகனங்கள் யாராவது வாங்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்களும் வாங்கிக் கொள்ளலாம். அதே நேரத்தில் உடன் பிறந்தவர்களுக்கிடையே சில நேரங்களில் நில சம்பந்தமான துறைகளில் வழக்குகள் இருக்குமே, ஆனால் குறிப்பாக நீதிமன்றங்களிலே இருந்தால் விட்டு கொடுத்து பேசி அதற்கு ஒரு சரியான முடிவை செய்து கொள்ளுங்கள். இது நீண்ட காலம் நீடித்துக் கொண்டு போகக்கூடிய வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி விடாமல் சமரசமாக பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நேரத்தையும் உருவாக்க வேண்டும். உங்களிடம் போட்டி பொறாமைகளை வளர்த்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களது குடும்ப உறுப்பினர்களை நீங்களே சென்று பார்த்து இதற்கு ஒரு நல்ல முடிவு செய்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அருகிலே இருப்பவர்கள் உறவினர்களை உங்களை மதித்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வாரத்திலே சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.